தேர்தல் தேதி அறிவிக்கல, இன்னும் அடுத்தடுத்து வேட்பாளர்கள் அறிமுகம் இருக்கு, தொகுதி பங்கீடு இருக்கு. வெற்றியை முடிவு பண்ணிட்டாங்க திமுக. இல்லை, வெற்றி அவங்க முடிவு பண்ணலாம், மக்கள் முடிவு பண்ணணும்ல. தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா அப்படின்னு ஒரு களத்தை செட் பண்றாரு முதலமைச்சர். இதன் மூலமா என்ன சொல்ல வராரு? அதிமுக களத்தில் இருந்திருந்தா ஒரு 5 நட்சத்திர விடுதிக்கு எடப்பாடி அவர்களை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அமித்ஷா அவர்கள் அவரை வாயை கூட திறக்க விடாமல் அவர்களுடைய தலைமையில் தான் இங்கே வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடி இல்லாமல் கூட்டணி கட்சிகளான ஜி.கே. வாசன், டிடிவி எல்லாம் யார் பார்க்குறா? பியூஷ் கோயல் பார்க்குறா. இப்போ இங்கே கூட்டணி தலைமை யார்? பியூஷ் கோயலா எடப்பாடியா? வணக்கம் நேர்களே, இது வாரு. இன்றைய விவாத பொருள்: பாஜக அதிமுக டெபாசிட் இழக்க வேண்டும் என்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மறுமுனையில தமிழ்நாடு தலைகுனைந்து நிற்கிறது, மக்கள் முடிவு செய்து விட்டார்கள், ஆட்சி எங்களுடையதுதான் என்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. யாருடைய வியூகம் வெற்றி பெறப் போகிறது? களத்தில் முந்த போவது யார்? விவாதிப்போம். அரங்கில் நம்மோடு திமுக தரப்பில் திரு டாக்டர் சஃபி சுலைமான், அதே போல அதிமுக தரப்பில் திரு ஜவஹர் இருக்கிறார். இருவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. முதல்ல ஜவஹர், 200 நிச்சயம், 200க்கு மேல் இலக்கு அப்படின்னு சொல்றார். தேர்தல் தேதி அறிவிக்கல, இன்னும் அடுத்தடுத்து வேட்பாளர்கள் அறிமுகம் இருக்கு, தொகுதி பங்கீடு இருக்கு. வெற்றியை முடிவு பண்ணிட்டாங்க திமுக. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வெற்றி அவங்க முடிவு பண்ணலாம், மக்கள் முடிவு பண்ணணும்ல. அதாவது கற்பனையில் எவ்வளோ வேணாலும் கதை எழுதலாம், ஆனால் நிஜத்தில் வந்து கதை வேற மாதிரி இருக்குது, களம் வேற மாதிரியா இருக்குது. இந்த அரசாங்கத்துக்கு எதிரான மக்களுடைய மனநிலை மோசமாக இருக்குது, உச்சகட்டத்தில் இருக்காங்க இந்த அரசாங்கத்துக்கு எதிரான மக்களுடைய கோபம். ஏன்னா இவர்கள் வந்து சொன்ன வாக்குறுதிகள், நிறைய வாக்குறுதிகள் நிறைவேற்றலை. நீட் தேர்வை ரத்து செய்வோம், கல்வி கடனை ரத்து செய்வோம், நகை கடனை ரத்து செய்வோம், எத்தனையோ மாத மின் கட்டணத்தை கொண்டு வருவோம், எத்தனையோ வாக்குறுதிகள் நிறைவேற்ற. அது இல்லாமல் இன்றைக்கு தமிழ்நாடு எப்படி போயிட்டுருக்குன்னா, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் போதை கலாச்சாரம் எங்கே பார்த்தாலும் இருக்குது. அதில் திமுக பிரமுகர்கள் அதில் பின்னாடி இருக்கிறாங்க. அந்த இதில் போதை கலாச்சாரத்துக்கு அவர்கள் வந்து விற்பனை கூடாரமாக அவங்க இருக்கிறாங்க. அதனால் தமிழ்நாடு வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போனதுக்கு அது திமுக தான் முக்கிய காரணம். ஏன்னா இதுவரைக்கும் அமைதி வளம் வளர்ச்சி என்ற அடிப்படையில் தமிழ்நாடு மிகச்சிறந்த மாநிலமாக இருந்தது, இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டு மாநிலமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு அப்படியே மாறி போய் எங்கே பார்த்தாலும் வெட்டு, குத்து, கொலை, கொள்ளை, பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு, அப்படி தான் போய்ட்டுருக்கு. கல்லூரி மாணவர்களுக்கு பாலியல் தொந்தரவு, இந்த கோவையில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு, சென்னை கல்லூரி நந்தன கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு, இப்படி அது போலீஸ்காரங்களுக்கு பாலியல் தொந்தரவு, இப்படி தொடர்ந்து போயிருக்கு. அது இல்லாமல் விலைவாசிகள் என்னன்னா, ஒரு நியாயமானடா, ஒரு அரிசி, ஒரு அத்தியாவசிய பொருட்கள் எடுத்துங்க, அரிசியோ பருப்போ ஏதாவது விலை ஏறலாம், ஆனால் கிராஜுவலாக ஏறுறது தான் வழக்கம். அதிமுக ஆட்சி காலத்தில் கூட 2011 2021 வரைக்கும் 15 ரூபா விற்ற அரிசி வந்து 16 ரூபா, 17 ரூபா, 18 ரூபா அப்படி போய்கிட்டு வந்து 25 ரூபா, 26 ரூபாய்க்கு வரைக்கும் போச்சுது. இப்போ இந்த ஒரே வருஷத்தில் வச்சுன்னா 25 ரூபா அதிகமாகவே 50 ரூபா, 55 ரூபா ஆயிடுச்சு. எல்லா பொருட்களும் நீங்கள் எந்த பொருள், தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த விலை உயர்வு இருக்கா? தமிழ்நாட்டில் தான் ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா நிர்வாக திறமை இல்லாத ஆட்சியாக இருக்காங்க. இன்றைக்கி காவல்துறையை கட்டுப்படுத்த முடியல, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியல, இன்னும் சொல்லப்போனால் ஊழல், எல்லா துறைகளிலும் பத்திரப்பதிவில் ஊழல், மின்சாரத்தில் ஊழல், டாஸ்மார்க்கில் ஊழல், இப்போ வந்து நகராட்சியில் பெரிய ஊழல். இன்றைக்கி வழக்கு பதிவு செய்ய சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு KN நேரு மீது. அதில் யார் யார் ஈடுபட்டிருக்காங்கன்னா 2 IAS 2 IPS ஆஃபீஸர்களும் அதில் உடந்தையாக இருந்திருக்காங்கன்ட்டு. இது இவங்க கொள்ளை அடிக்கிறது, எங்கே போய் கொடுக்கணுமோ ஒரு அமௌண்ட்டை கொடுக்கறது 50%, 40% இவங்க எடுத்துக்கிறது. யார் கொள்ளை அடிக்கிறாங்களோ அமைச்சர், 10% கோயிலில் அன்னதானம் பண்ணிடுறது. இதெல்லாம் பண்ணிட்டா கடவுள் மன்னிச்சிருவாருன்னு எண்ணத்தில் இருக்காரு. அந்த பணங்களையெல்லாம் வச்சு இந்த தேர்தலை எப்படியாவது வெற்றி பெறணும் எண்ணத்தில் தான் அவர் நினைச்சுக்கிட்டு ஸ்டாலின் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. நாங்கள் 200 தொகுதி வெற்றி பெறுவோம், அதுக்கு என்னுடைய பக்க பலமா பணம் பலம், ஆட்சி பலம், அதிகார பலம் எல்லாமே இருக்குதுங்கிற எண்ணத்தில் சொல்ல. ஆனால் மக்கள் பலம் அதை விட பெருசு என்பதை அவரை உணரக்கூடிய காலம் இன்னும் 1 மாதம் தான். திரு சுலைமான் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாரு. சட்ட ஒழுங்கு சீர்கேடு இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாரு. எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது சட்டம் ஒழுங்கெல்லாம் எவ்வளோ அழகாக, எவ்வளோ நேர்த்தியாக, எவ்வளோ சிறப்பாக இருந்ததுங்கிறது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஜவஹர் அலி அண்ணா வந்து பேசுகிற விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தா அவங்களுக்கு தூத்துக்குடி ஞாபகம் வரும்,
எவ்வளோ விஷயங்கள் இப்போ பொள்ளாச்சி ஞாபகம் வரும். இதெல்லாம் வந்து புதுசாக எதுவுமே சொல்லலை, மக்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ அதிமுக என்ன வேஷம் போடுதுங்கிறது மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி அண்ணன் அடுக்கி கொண்டே போனார். இதை வந்து மக்கள் வந்து முடிவு பண்ணக்கூடிய விஷயம்னு சொல்லிட்டு மக்கள் முடிவு பண்ணதுனால தான் நாங்கள்லாம் அவ்வளோ தைரியமாக சொல்கிறோம் திராவிடா மாடல் 2.0 லோடிங்னு சொல்லிட்டு. காரணம், இந்த கடந்த 2021 26 வரை என்னவெல்லாம் தமிழ்நாடு எந்தெந்த செக்டரில் எல்லாம் வளர்ந்திருக்கு என்பதை மக்களிடம் நேரடியாக காட்டியிருக்கிறோம். மக்கள் அதை பார்த்திருக்கிறார்கள். அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, பெண்கள் முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, மாணவர் நலனாக இருந்தாலும் சரி, இளைஞர் நலனாக இருந்தாலும் சரி, வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி, புத்தொழிலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மக்களிடம் நேரடியாக அந்த பலன் சென்று சேர்ந்து. சாதனைகள் மட்டுமே போதுமானதா இந்த தேர்தலை எதிர்கொள்ள? நிச்சயமாக. ஏன் சொல்கிறேன்னா, சாதனைகள் மட்டும் போதுமானது என்பதற்கான மிக முக்கியமான காரணம், மக்கள் டைரக்ட் பெனிஃபிஷியரி ஒரு விஷயம் போகும்போது மக்களுக்கு அதை நேரடியாக அனுகூலம் கொடுக்கும்போது மக்கள் அதைத்தான் சிந்திப்பார்கள். காரணம், கடந்த ஆட்சி எப்படி இருந்தது, உதாரணமாக கொரோனா காலத்தில் கூட அவர்கள் எந்த அளவு மக்களை ஒரு அச்சத்திலே வைத்திருந்தார்கள், எந்த அளவு மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யாமல் வச்சிருந்தார்கள். கொரோனா காலத்தில் காசு 4000 கொடுங்கன்னு சொன்னதுக்கு கூட செய்யாத அரசாக அப்போ இருந்தது. ஆனால் இப்போ அப்படி சார், அது ஒரு பேரிடர் காலம். 2021 ஆட்சி அமைச்ச பிறகு ஆக்சிஜன் பற்றாக்குறை, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் திமுக பொறுப்பேற்ற பிறகும் விமர்சனங்கள் இருக்க தான் செஞ்சு. எஸ், ஆனால் ஆக்சிஜன் பற்றாக்குறை, ஆம்புலன்ஸ் பிரச்சனைகள், மருத்துவம் நல்லா தெரியும் எனக்கு என்ன எப்படி இருந்ததுன்னு, ஐசியூ பெட் பற்றாக்குறை, இது எல்லாம் இருந்தும் மக்கள் அவ்வளவு துயரமான நிலையில் இருந்தும் ஐசியூ உள்ளே போய் மக்களுடன் நின்றார் நாட்டிலேயே ஒரு முதல்வர். அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பிபிஇ கிட்ட மாட்டிக்கிட்டு உள்ளே போன ஒரே முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். என்னால் அடித்து சொல்ல முடியும். அதுதான் மக்களுடன் நிற்கிறதுங்கிற விஷயம். நீங்கள் 1000 விஷயங்கள், 1000 திட்டங்கள், 1000 இதை வந்து வெளியே சொல்லலாம். பட் மக்களுடன் களத்தில் நிற்கிறது இருக்குது இல்லையா, அதுதான் முக்கியம். அதைத்தான் ஆட்சிக்கு வந்த உடனே செய்து காட்டினார். எங்களுக்கு வாக்களித்தவர் மட்டும் இல்லை, வாக்களிக்காதவங்க சேர்த்து இந்த ஆட்சி இருக்கும் சொன்னார். அதன்படி செய்தார். அந்த சாதனைகளை நோக்கி தான் இந்த 2026 தேர்தல் என்பது முன்னெடுக்கப்படுகிறது. திமுக அதில் பெருவாரியான வெற்றி. நீங்க சொன்ன மாதிரி பாஜகவும் அதிமுகவும் டெபாசிட் இழக்கக்கூடிய வெற்றியை திமுக எடுக்க போகுது. இல்லை, தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா அப்படின்னு ஒரு களத்தை செட் பண்ணுறாரு முதலமைச்சர். இதன் மூலமாக என்ன சொல்ல வராரு? அதிமுக களத்தில் இருக்கு அப்படின்றதையே புறந்தள்ளி திமுக இந்த தேர்தலை சந்திக்கிறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? அதிமுக களத்தில் இருந்திருந்தா ஒரு 5 நட்சத்திர விடுதிக்கு எடப்பாடி அவர்களை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அமித்ஷா அவர்கள் அவரை வாயை கூட திறக்க விடாமல் அவர்களுடைய தலைமையில் தான் இங்கே வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பியூஷ் கோயல் இங்கே வர்றார். அதாவது எந்த பியூஷ் கோயல்னா, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது இந்தியாவிலேயே அணுக முடியாத முதல்வராக ஜெயலலிதா இருக்கிறான்னு சொன்ன பியூஷ் கோயல் இங்கே வந்து எடப்பாடி இல்லாமல் கூட்டணி கட்சிகளான ஜி.கே. வாசன், டிடிவி எல்லாம் யார் பார்க்குறா? பியூஷ் கோயல் பார்க்குறா. இப்போ இங்கே கூட்டணி தலைமை யார்? பியூஷ் கோயலா எடப்பாடியா? வர்றேன் நான் முடிச்சிடுறேன். அப்போது இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, மோடி அவர்கள் வர்றார். இங்கே பிரதமர் இருக்கிறார், ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் பேசுகிறார். இங்கே டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் வரும்னு சொல்கிறார். பாஜக தலைமையில தான் ஆட்சி வரும்னு சொல்றாரு. அப்போ பாஜக தலைமையில ஆட்சின்னு சொல்லல, என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு. என்டிஏ கூட்டணியான ஆட்சி. நயினார் நாகேந்திரன் அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதிமுக தான் தலைமைன்னு சொல்றாருல. ஏன் நயினார் நாகேந்திரன் ஏத்துக்க மாட்டீங்க? இல்லீங்க, ஏத்துக்க முடியாதுங்க. நான் நிச்சயமா ஏத்துக்க மாட்டோம். ஆக்சுவலா அதிமுக ஏத்துக்க கூடாது. அது ஆஸ் அ மாநில கட்சி அதிமுக அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஏன்னா அதிகாரம் பெற்ற 2 பேர், மோடி, அமித்ஷா, இவர்கள் வாயிலிருந்து அது வராத போது நயினார் சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்தில் அதிமுகவே இருக்கக்கூடாது. ஆணித்தரமாக சொல்கிறேன், அதிமுகவே சொல்லணும். மோடி அவர்கள் சொல்ல வைக்கணும், அமித்ஷா அவர்கள் சொல்ல வைக்கணும் மேடையில். அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு என்ன விஷயம்னா, மோடி அவர்கள் வாயிலிருந்து என்டிஏ கூட்டணி டபுள் இன்ஜின்ஸ் இருக்கார், எடப்பாடி மேடையில் உட்கார்ந்துருக்கார். அமித்ஷா அவர்கள் 5 நட்சத்திர ஹோட்டலில் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி ஆட்சி வரப்போதுங்கிறார், எடப்பாடி உட்கார்ந்துருக்கார் மேடையில். இந்த மாதிரி இருக்கும்போது இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உண்டான தேர்தல் தான். அதை தான் சொல்கிறோம். நிச்சயமாக நீங்கள் களத்திலேயே இல்லைன்றார். களத்தில் இல்லாதவங்களை பற்றி நாங்கள் பொருட்படுத்த வேண்டிய தேவை இல்லைங்கிறார். அதாவது 2-3 விஷயத்துக்கு அவருக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். எப்படியெல்லாம் வந்து திமுககாரவங்க பொய் சொல்லுவாங்க, மக்களை ஏமாற்றுவாங்க இருக்கு அவர் ஒரு நண்பர் ஒரு உதாரணம். அதாவது வந்து இவங்க ஆட்சி காலத்தில் 72 பேர் கள்ளச்சாராயத்தில் மரணம் அடைஞ்சாங்க. அதற்கு பிறகு அடிக்கடிக்கு வந்து அதிகமான மரணங்கள் இந்த ஆட்சி காலத்தில் தான் நடந்துக்கிட்டே இருக்குது.
நீங்கள் பொள்ளாச்சியாக இருக்கட்டும், தூத்துக்குடி சம்பவமாக இருக்கும், அதற்காக சிபிஐ விசாரணை நடைபெற்று அதற்கான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இவங்க ஆட்சியில் அப்படி இல்லை. இன்றைக்கு எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்கிறது அவர் சொன்னார். நாங்கள் சிறந்த ஆட்சியை கொடுத்துட்டோம், அதனால மக்கள் எங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னாங்க. அப்போ 2006லேருந்து 2011 வரைக்கும் நீங்கள் மார்தட்டி சொன்னீங்களா, அது சிறந்த ஆட்சியா, நல்ல ஆட்சியா, நல்ல கெட்ட ஆட்சியா சொல்லுங்க. மிக சிறந்த ஆட்சி. அப்ப ஏன் உங்களை டெபாசிட் உங்களை எதிர்க்கட்சியை கூட வர வைக்க? ஏன்னா உங்க அம்மையார் பண்ண போய் பரப்புரை, உங்க அம்மையார் பண்ண போய் விஷமத்தான பரப்புரை வழக்கமா அதிமுக செய்யக்கூடிய புரணி. நீங்க சொல்லிட்டீங்க. அதனாலதான் இப்பவும் நீங்க வழக்கமா கட்டமைக்கிற போய். இவர்கள் 96ல் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் 2001 வரைக்கும் நாங்கள் சிறந்த ஆட்சியை கொடுத்துட்டோம், தமிழ்நாட்டை சிறந்த பாதை கொண்டு போயிட்டு வந்தாங்க. அடுத்த 2001 படு தோல்வி. 2006லையும் 2014லையும் இதே கதையை தான் சொன்னாங்க. ஏனென்றால் இவர்கள் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போய் ஊழல் தான் மிக மிஞ்சி கிடக்கும், மக்களுக்கான எந்த திட்டங்களும் கிடைக்கிறதில்ல. ஆனால் இவங்களே மார்த்தட்டிக்கிறது, நாங்கள் ஆட்சி இருக்கும்போது அதை செஞ்சிட்டோம், இதை செஞ்சிட்டோம். ஆனால் மக்களுக்கு என்ன போய் சேர்ந்திருக்கு? இந்த திட்டங்களை எல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், அதை தான் இன்றைக்கு தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு முழுக்க 90% அதிமுக போட்ட விதை. அதிமுக 2011 நலத்திட்டங்கள் கொண்டு வரது நீங்களும் பட்டியலிடுறீங்க, அவங்களும் நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க, பட்டியலிடுறாங்க. இப்போ களத்துல என்ன நடக்குது அப்படின்றதான் கேள்வியா இருக்கு. தொடர்ச்சியாக எல்லா மேடைகள்லையும் முதலமைச்சர் அதிமுகவை பொருட்படுத்தாமல் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா அப்படின்னு கேட்கிறாரு. அது அதிமுகவுக்கு பின்னடைவை. அதாவது அதிமுகவை பார்த்தாலே அவர் ஸ்டாலினுக்கு எப்பயுமே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா பயம்னா சாதாரணம் இல்லை, ரொம்ப ரொம்ப பயந்து போய் தான் எப்பயுமே அதிமுக பேரை சொல்றது கூட அவர் பயப்படுவார். எப்போ பார்த்தாலும் மோடி, பிஜேபி இப்படியே சொல்லிக்கிட்டே போவார். ஏன்னா இங்கே எதிராளி எதிர்க்கிறதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை. ஏன்னா நாங்கள் 10 வருஷம் வனவாசத்தை தள்ளி வச்சுருந்தோம். அவர் ஆட்சிக்கு வர முடியாத அவங்க 10 வருஷம் எங்களை கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு வச்சுருந்தாங்க. எதிரிகளே இல்லாத அளவுக்கு நாங்கள் ஆட்சி செய்தோம். அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி. 2021 பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தாங்க. அது 10 வருடம் ஆன்டி இன்கம்பன்சி. அதுல அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த 10 வருடம் அரசுக்கு எதிரான நிலைப்பாடு ஏன் வருது? எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சம் ஏற்படும் சார். ஆனா இது போன்ற 5 வருஷத்துல ஏற்பட்ட மனநிலையெல்லாம் இல்ல. அது கூட அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட இந்த கட்சியில் ஏற்பட்ட மறைவுக்கு பிறகு எடப்பாடி தலைமையிலான ஆட்சிக்கு மக்கள் மத்தியில எதிர்வினை இருக்குன்னு இல்ல. எப்பவுமே 10 வருடம் எங்களுடைய எடப்பாடியார் சிறந்த ஆட்சியை கொடுத்தார். மக்களுக்கு பல்வேறு 7.5% இடஒதுக்கீட்டு. நீங்க தான் சொன்னீங்க 10 வருடங்கள்ல அரசுக்கு எந்த ஆட்சி இருந்தாலும் மறைவுக்கு பிறகு அப்படின்ற வார்த்தை குறிப்பிட்டதனால அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அம்மாங்கிறது ஒரு மகா சக்தி. அந்த சக்தி மறைவுக்கு பிறகு இப்பொழுதுதான் எங்கள் ஒரு சாதாரண ஒன்றிய செயலாளராக இருந்து இன்றைக்கு படிப்படியாக வந்து இந்த ஒரு மாபெரும் இயக்கத்தை வழிநடத்தி இன்றைக்கு மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மகா தலைவராக இருக்கிறார். அந்த சமயத்தில் நடைபெற்ற தேர்தலில் இவர்கள் பொய்களை அதிகமாக சொன்னாங்க. பொய்களையும் புரட்டுகளையும் சொல்லி மக்களை ஏமாத்தி தான் சொன்னாங்க. நீங்க நீட் தேர்வை ரத்து செய்வேன்னு சொன்னாங்க, கல்வி கடனை ரத்து நீங்க வாக்குறுதிகள் தொடர்ந்து நீங்க வாக்குறுதிகளை பத்தி வரீங்க. அதுக்கு சட்டப்பேரவையில சட்டப்பேரவையில பதில் சொல்லிருக்காரு. முழு அதிகாரம் நம்ம கிட்ட இல்லாதனால முடியல. நீங்க ஒரு நெறியாளர் 7.5% இடஒதுக்கீட்டை 10% உயர்த்தி தரேன்னு சொன்னாங்களா, அது மாநில அரசால செய்ய முடியாதா? ஏன் முடியாது? கல்வி கடனை ரத்து செய்ய முடியாதா? நகை கடனை ரத்து செய்ய முடியாதா? எப்படி செய்ய முடியாது? நீங்க எப்ப பார்த்தாலும் மோடி, பிஜேபி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட எப்படி சார் நீங்க நிதியை வாங்க முடியும்? மத்திய அரசாங்கம் நீங்க ஒரு வேளை இப்பயே ஆட்சிக்கு வந்துடுறீங்க, மீண்டும் மத்திய அரசாங்கத்தோடு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு நிதியே வரலனா இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் போய் ஒண்ணுமே இல்லாம தமிழ்நாடு பின்னோக்கி போறதுக்கா? இப்பயே கல்வியில் தமிழ்நாடு இன்னும் இந்த ஒரு 3 வருஷத்துல பின்னோக்கி போயிருச்சு சார். அதிமுக ஆட்சி காலத்துல 52% இருந்தது, இப்ப 51% இருக்கு. இன்னொரு சொன்னார் கொரோனா காலத்துல. எங்க கொரோனா காலம் முதல் கொரோனா வரும்போது மாத்திரை மருந்து ஊசி எதுவுமே கண்டுபிடிக்காத நிலையில அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் அந்த தமிழ்நாட்டுடைய எந்த வரவு அதாவது வருமானமே இல்லாத நிலையில ஒரு சிறப்பான வந்து மக்களை இந்தியா இருங்க. அவர் நிறைய பேசினார்ல, இந்தியாவிலேயே அதிக அதாவது இறப்பு குறைவா உள்ள மாநிலம் தமிழ்நாடு. ஆனா இவங்க ஆட்சி காலத்துல வரும்போது மாத்திரை மருந்து எல்லாமே அப்ப கூட இவர்களால் சரியான முறையில் நிர்வாகம் செய்ய முடியல. இதான் ஃபேக்ட். நீங்க சார் அதாவது நான் அதான் எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் சொல்றாருல, சவால் விடுறார். நீங்க செய்த 5 வருஷம் ஆட்சி சாதனை, நான் செஞ்ச 5 வருஷம் ஆட்சி சாதனை, வாங்க பொது மேடையில் உட்கார்ந்து விவாதிப்போம் பேசுவோம்னு கூப்பிடுறாரு. எதுக்கு தைரியம்? இன்னும் தைரியம் இல்ல. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க.
கடந்த 4 நாளைக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இடைக்கால பட்ஜெட்டை எடுத்து பேசுறார். கடைசியா 2 மணி நேரம் 50 நிமிஷம் பேசுறார். நீங்க என்ன பண்ணிருக்கணும்? எதிர்கட்சி தலைவர் பேசுறார், முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அதுல இருந்து பதில் சொல்லிருக்கோம்னா பதில் சொல்லிருக்க கூடாதா? சட்டப்பூர்வமாக நீங்க பதில் சொல்லிருக்க வேண்டும். ஆனா ஏன் செய்யல? பயம், பதில் சொல்ல முடியாது. அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களுக்கு பட்ஜெட் மீதான இறுதி உரையில வெளிநடப்பு செஞ்சுட்டீங்க. ஓடிட்டாரு சார். நீங்க எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நீங்க பதில் சொல்லணும்னா நாங்க உங்களுக்கு உட்கார்ந்துருப்போமா? சார், நீங்க ஆக்கப்பூர்வமா எதிர்கட்சி என்ன கேள்வி கேட்குதோ அதுக்கு பதில் சொல்லணும். எதிர்கட்சி தலைவர் 2 மணி நேரம் 50 நிமிஷம் பேசினார்ல, எவ்வளவு குற்றச்சாட்டுகளை சொன்னார். இந்த அரசாங்கத்துக்கு மீது எதிரான எவ்வளவு குற்றச்சாட்டுகள். நீங்க பதில் சொல்லல. அப்போ உங்ககிட்ட பொய் மட்டும் தான் இருக்குது, உங்ககிட்ட தைரியம் இல்ல, உண்மை இல்ல. இதுதான் காரணம். அது ரெண்டாவது வந்து நீங்க நான் எதுக்கு என்ன சொல்றேன் சார், எல்லா விஷயத்திலையும் நீங்க வந்து மோடியை எதிர்த்தே போய்கிட்டு இருந்தா தமிழ்நாட்டினுடைய என்ன எந்த பிரச்சனைகளையும் நீங்க சாதிக்க முடியாது. உண்மையான உங்களுக்கு தேவையாகும் போது சனாதன பிரச்சனை வரும்போது நீங்க மோடியை போய் சந்திச்சு உங்க மகனுக்காக 15 நிமிஷம் தனியா பேசுனீங்க. உங்களுக்கு சாதகம் வேணுங்கிறதுக்காண்டி சட்டமன்றத்தில் கருணாநிதி படம் திறக்கிறதுக்காண்டி சண்டிங்கன்னு நீங்க சொல்லக்கூடிய ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வந்து திறந்து வச்சீங்க. சட்டமன்றத்தில் கருணாநிதியுடைய படம், ராம்நாத் கோவிந்த், ராஜ்நாத் சிங் 2 பேரையும் கூப்பிட்டீங்க. ஏன் சொல்றேன்னா உங்கள் தேவைக்கு அவங்களை பயன்படுத்துறீங்க. ஆனா மக்கள் தேவைக்காக நீங்க என்ன செய்றீங்க? மக்களுக்கான திட்டங்கள் வராத அளவுக்கு நீங்க தொடர்ந்து செயல்படுறீங்க. இது தமிழ்நாட்டுக்கு நல்லதுல. தமிழ்நாடு இன்னும் பின்னாடி போயிடும். உங்க ஆட்சி காலத்துல நீங்கள் தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் தான் இருக்கும். கேட்கலாம். நீங்க களத்திலே இல்ல, எங்க இருக்கு அதிமுகன்னு கேக்குறீங்க. அவர் வந்து பயத்தின் காரணமா அதிமுகன்ற பெயரை உச்சரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்தில் இன்னொரு விளக்கமும், நீங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டாலும் கூட தொடர்ந்து இந்த 5 ஆண்டுகள்ல பாஜக நிதி ஒதுக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, அப்படி எப்போ திட்டங்கள்லாம் அடுத்த 5 ஆண்டுகள்ல வாய்ப்பு கொடுத்தா மட்டும் எப்படி செயல்படுத்த முடியும்னு கேட்குறேன். இது அதிமுகவோட வழக்கமான பயமும் குற்றச்சாட்டும். என்னன்னா, ஒன்றிய அரசாக இருக்கக்கூடிய அரசுகளிடம் மண்டியிட்டு அவர்கள் சொல்வதை கேட்டால்தான் இங்கே நமக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும். எம்ஜிஆர் காலத்துன்னு சொல்கிற கதை இது. அப்படியெல்லாம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். என்னன்னா, இது மாநில உரிமைகள், நாம் நடத்துவது மாநில சுயாட்சி, இது நம்மளுடைய டாக்ஸ் தான் டெவல்யூஷனாக திரும்ப வருது, நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கேட்டு வாங்கி பெற வேண்டியதில் நம்ம இருக்கிறோம், சும்மாலாம் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நமக்கு தெரியும். வந்த புதுசில், ஆட்சி வந்த புதுசில் இவங்கள மாதிரி இல்லாமல் ஜிஎஸ்டி தேவைன்னு பிரதமரை மேடையில் வச்சுட்டு கேட்டவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதுக்கு அடுத்த நாள் வந்துதா இல்லையா? அதனால் எப்படி எதை கேட்டு பெறணும், திராணியுடன் கேட்டு பெறணும்னு எங்கள் தலைவருக்கு தெரியும். அதுக்காக போய் அடிமை சாசனம் எழுதிவிட்டு சாஷ்டாங்கமாக காலில் விழ வேண்டிய அவசியம் திமுகவுக்கு எப்பவுமே. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க பேசும்போது நீங்க இருங்க, நான் முடிச்சிடுறேன். இப்ப ஏன் பதட்டப்படுறீங்க? பயம் இல்ல, ஏன் பதட்டப்படுறீங்க? என்னன்னா, அண்ணன் பேசும்போது நீங்க வார் ரூம் வச்சுட்டு அவர் சொல்லக்கூடிய பொய்களை நான் கேட்டு போகணும்னு சொன்னீங்கன்னா அது வார் ரூம் இருங்க. இல்ல கோபி சார், இல்ல நந்தா சார், என்னன்னா, ஒரு ஒன்றிய அமைச்சர் தமிழ்நாட்டு மக்கள் நாகரிகமற்றவர்கள், அவர்களுக்கு கல்வி இதை வந்து கொடுக்க முடியாது சொன்னவர் நேத்து மீண்டும் 5000 கோடி தர முடியாதுங்கிறாருங்க. இவங்கள மாதிரி போய் சாஷ்டாகமாக காலில் விழுந்து வாங்கிட்டு வர சொல்கிறீங்களா? முடியாது. அவரை எப்படி தர வைக்க வேண்டும் என்று திமுகவுக்கு தெரியும். அவரே தருவார். இது நான் கொடுத்து தான் அவனுக்கு நிர்பந்தம் அவருக்கு வரும். திமுக ஆட்சிக்கு அவர் தருவார். கேட்டார் இல்லையா, அடுத்த ஆட்சி நீங்கள் வந்தால் இப்படி தான் இருப்பீங்க. இப்படி தான் இருப்போம். இப்படி இருந்தாலும் தமிழ்நாடு இரட்டை இலக்க பொருளாதாரத்திலிருந்து மேலே தான் போகுமே தவிர ஒரு சல்லி கீழே வரதுக்கு சான்ஸ் இல்லை. காரணம், ஆட்சி நடத்துவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதே மாதிரி அண்ணன் பேசும்போது கோவிட் டைமில் நான் சொல்லி ஆகணும், இதை கோவிட் டைமில் நாங்கள் அதுதான் செஞ்சோம். மாத்திரை மருந்து இல்லை, எங்கள் எடப்பாடி தான் மாத்திரை கண்டுபிடிச்சாரு, நாங்கள் தான் எல்லாமே செஞ்சோம். சட்டமன்றத்தில் கோவிட் பற்றி முதல்ல எழுப்பியது திமுக. எங்களுடைய அப்போ இருந்த அவை முன்னவர், இப்போது இருக்கிற எங்களுடைய பொதுச்செயலாளர் அவர்கள், கொரோனான்னு ஒன்று வந்திருக்கு,
ரொம்ப மோசமாக பரவிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க, நம்ம ஆட்சி என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ண போறீங்க, அதுக்கு சொன்ன ஒரு விஷயத்தை சொன்னாருங்க ஒரு மருத்துவன், அது சொல்லியே ஆகணும். பயப்படாதீங்க, வயசாயிடுச்சுன்னு பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் வராதுன்னு சொன்ன அடுத்த வாரம் பயங்கரமாக கோவிட் வந்துச்சு தமிழ்நாட்டில். அப்படி இருந்த ஒரு முதல்வருக்கு தான் இப்போ ஜவஹர் அலி அண்ணன் இவ்வளவு தூரம் சத்தம் போட்டு வக்காலத்து வாங்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒன்னே ஒன்று தான், இல்ல நீங்க எவ்வளவு பேசுங்க எனக்கு தெரியும், இருங்க எனக்கு இருங்கண்ணே, நீங்க தான் நிறைய இல்லண்ணே, நீங்க தான் நிறைய பேசுறீங்க, நீங்க தானே நிறைய பேசுறீங்க. இல்ல ஒரே முடிச்சிடறேன், நான் முடிச்சிடறேன். என்னன்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து ஓரவஞ்சனை செய்து வருகிறது ஒன்றிய அரசு. மெட்ரோ திட்டம் செயல்படுத்த முடியாது, கல்வி நிதி கல்வி நிதினா கொடுக்க முடியாது, வேற எந்த விஷயம் செய்ய முடியாது. நாங்க ஒன்றிய அரசு கூட இணக்கமா இருந்தா வரும்னா டபுள் இன்ஜின் சர்க்காராக மாறி தமிழ்நாட்டை மணிப்பூராக மாற்றி வைக்க எங்களுக்கு விருப்பம் கிடையாது. அது இங்கே நடக்காது. கேட்கலாம் குறுக்கிட, அதாவது எதுக்கு எடுத்தாலும் தமிழ்நாட்டு பிரச்சனையை பேசுங்கடா, மணிப்பூர், காஷ்மீர், இதே பேச்சு. ஏன்னா நீங்க எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தமிழ்நாட்டு பிரச்சனையை பேசி விவாதத்துக்கு வாங்க, நாங்க சிறந்த ஆட்சி கொடுத்தோமா, நீங்க சிறந்த ஆட்சி, இதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை. பார்த்தாலும் கதை சொல்லிக்கிட்டு கற்பனையில கதை வடிச்சுக்கிட்டு இருந்தா இது தமிழ்நாட்டுக்கு வந்ததுல சொல்றாரு. கொரோனா காலத்துல சொன்னார்ல, நாங்க உங்களை பாதுகாக்கிறோம் சொன்னார்ல. கொரோனா காலத்துல அப்ப பயந்துட்டு உங்களை பாதுகாத்தாரா இல்லையா? இல்லாம எங்க எம்எல்ஏ அன்பழகன் இறந்தாரு, உங்க ஆட்சியில இறந்தாரு, உங்க ஆட்சியில தான் எங்க எம்எல்ஏ அன்பழகன் இறந்தாரு, தீநகர் எம்எல்ஏ. நான் அதுக்கு சொல்ல முடியும்னால உங்களுடைய அஜாக்கிரதை அது. சரி சொல்லிட்டீங்களா? உண்மையை சொல்றேன், கொரோனா சொல்லுங்க. அப்ப என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? நாங்க பாதுகாத்தோம்னு சொன்னாரு. ஆனா எங்க எம்எல்ஏ இறந்தது உங்க ஆட்சியில. முடிக்கிட்டு நீங்க பேசுங்க. ஊர்ல உலகத்துல இந்த தமிழ்நாட்டை 7.5 கோடி மக்களை காத்தோம் நாங்க. ஒருத்தர் இறந்துட்டேன்னு சொல்றாரு, ஏன் இறந்தாரு கேளுங்க. எதுக்கு இருந்தாரு, எப்படி இருந்தாரு, அப்படி என்பதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாத்தோம், ஊசி இல்லாத போது மக்களுக்கு ஊசியை கொடுத்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும், மாத்திரை மருந்து. நீங்க அந்த டைம்ல இருங்க சார், அந்த டைம்ல மினி கிளினிக் 2000 மினி கிளினிக் ஆரம்பிச்சோம், அதையெல்லாம் மூடிட்டீங்க. தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை எல்லாம் கச்சத்தீவை யாருங்க விட்டு கொடுத்தா? காவிரி யாரு விட்டு கொடுத்தா? கல்வியை யார் பொதுப்பட்டியல் கொண்டு போனா? நீட் தேர்வை யார் கொண்டு வந்தா? ஜல்லிக்கட்டு யாரு நீங்க பொதுப்பட்டியல் கொண்டு வச்சதா? எல்லாமே மத்திய கடந்த கால பிஜேபி, திமுக, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்த திமுக விட்டு கொடுத்ததனுடைய விளைவு. ஆனா நாங்க நீங்க மீத்தேன் ஹைட்ரோபான் கொண்டு வந்தீங்க, நாங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை கொண்டு தான். ஜல்லிக்கட்டு நீங்க உரிமை விட்டு கொடுத்தீங்க. இருங்க சார், நாங்க அதற்காக அந்த உரிமையை மீட்டெடுத்து ஜல்லிக்கட்டை நாங்க நடத்தி காட்டி கொடுத்தோம். நீங்க அதே மாதிரி நீங்கள் எல்லா காவிரியை நீங்க விட்டு கொடுத்தீங்க. 7 வருஷம் அரசியலில் வெளியிடல. குறுக்கே 3 அணைகள் கட்டும் போது, கபினி ஆரங்கி கட்டும் போதெல்லாம் நீங்க வேடிக்கை பார்த்தீங்க. நாங்க அதுக்காக ஆணையம் இன்றைக்கு உரிமைகளை நாங்க தண்ணி வைக்கிறோம். ஆனா அது இல்லாம மத்திய அரசாங்கத்தோட இணக்கமா இருந்ததன் காரணமாக மொத்தம் 17 மருத்துவக் கல்லூரிகள், 7 சட்டக் கல்லூரிகள், 4 கால்நடை பூங்கா, 7 பண்ண இருக்கு. இப்ப முடிய போகுது, இன்னும் 1 வருஷத்துல முடிய போகுது. மிக பிரமாண்டமா இருக்குது. கேலி, கிண்டல், நக்கல், நையாண்டி மக்களை வைக்க போறதா ஒரு தகவல் இருக்கு. ஆமா சார், நிச்சயமா முடிக்கப்படாத ஒரு திட்டத்தை முழுமையா கட்டி முடிக்கப்படாத ஒரு கட்டத்தை திறந்து வைக்க போறாருன்னு கேள்வி கேட்கிறேன். அது எப்படி முடிக்க முடியாம? இன்னைக்கு போய் பாத்தீங்களா? நான் போய் பார்த்தேன், தோப்பூர்ல போய் பாத்தீங்களா? நான் போய் பார்த்தேன். பிரம்மாண்டமா இப்ப போன மாசம் பிரம்மாண்டமா நடந்துகிட்டு இருக்குது. நானே இவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரி ஆண்டு இந்தியாவிலே மிகப்பெரிய எய்ம்ஸ் சார். நான் என்ன சொல்றேன் சார், நீங்க கிண்டல், நக்கல், நையாண்டி இதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமா அரசியல் பண்ண தெரியாது. மற்றவர்களை பார்த்து கிண்டல் பண்றது. நான் என்ன சொல்றேன், நீங்கள் அரசாங்கம் என்பது மக்களுக்கானதாக இருக்கட்டும், மக்கள் தேவைகளை இருந்து அவர்களை எப்படி இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் எப்படி இருக்கு, மத்திய மாநில அரசுகள் இணைந்துதான் ஒரு திட்டங்களை கொண்டு வர முடியும். தமிழ்நாடு தனி நாடு இல்ல,
அப்போ நாம என்ன பண்ணோம்? மத்திய அரசாங்கத்தோடு நீங்க நான் சொல்லுவது வந்து பிஜேபி கொள்கையை ஏற்றுக்கணுங்கிறதுல அதிமுக தேர்தலுக்காக தான் கூட்டணி வச்சிருக்கு. கடந்த காலத்திலையும் நாங்கள் அவர்களுடைய கொள்கையை எதிர்க்க வேண்டிய எதிர்த்தோம். மும்மொழி கொள்கையை எதிர்த்தோம், அணை பாதுகாப்பு திட்டம் எதிர்த்தோம், 10% உயர் ஜாதி பிரிவுகள் இருக்கா அதையும் எதிர்த்தோம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிகளை கேட்டு பெற்றோம், வாங்கணும். தமிழ்நாட்டுக்கு 16 ஸ்மார்ட் சிட்டி சார், எத்தனை விமான விரிவாக்கம், கடற்படை விரிவாக்கம், எத்தனை ஹைவேஸ் ரோடுகள். இந்த ஆட்சி 5 வருஷத்துல மத்திய அரசாங்கத்தினுடைய ப்ராஜெக்ட் என்ன வந்திருக்குன்னா ஒண்ணுமே வரல. காரணம் எதுக்கெடுத்தாலும் மோடியை திட்டுறது. நீங்க மோடியை தனியா திட்டுங்க, ஆனா உள்ள போய் உட்கார்ந்து நீங்க கொஞ்சம் நிதி கொடுக்காம இருக்கிறது அப்படின்றது. நீங்க ஒரு ஆக்கப்பூர்வ நிதி கொடுக்கலங்க, நீங்க ஆக்கப்பூர்வமா செயல்படுங்க, நீங்க செயல்படுங்க, போய் பேசு. எத்தனை முறை முதலமைச்சர் போய் மோடியை சந்திச்சு பேசியிருக்கார், எத்தனை முறை முதலமைச்சர் அந்த துறைகள் மத்திய அமைச்சர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. பேசுறதா சார் கிடைக்கும், நிச்சயமா கோரிக்கை வச்சாதானே கிடைக்கும். கடிதம் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க, கடிதம் நீங்க போய் பேசுறதா கேட்க முடியாதா? நாங்க இங்க பத்திரிகை பாருங்க, இவங்க பண்றது முழுக்க ஓட்டு அரசியல். நாங்க மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிறோம், இதுதான். ஆனா நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க. அதாவது இங்க என்னன்னா சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுக்களை வாங்கணும், அதுக்காக இவங்க எவ்வளவோ வித்த காட்டணும். ஆனால் அதனுடைய பாதிப்பு என்ன தெரியுமா? சிறுபான்மை மக்களுக்காக இந்த 5 வருஷத்துல எந்த திட்டங்களும் கொண்டு வரல. சிறுபான்மை மக்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு தருவேன்னு சொன்னாங்க, அதை செய்யல. சிறை கைதிகளை விடுதலை செய்வோம்னு சொன்னாங்க, அதையும் செய்யல. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஓட்டு அரசியல் இவர்களுக்கு தேவை என்றால் சிறுபான்மை மக்கள் அரவணைப்பாங்க, தேவையில்லை அவர்கள் கழுத்துல காலை வச்சு மிதிச்சுட்டு போய்கிட்டு சாவடிச்சுட்டு போயிட்டே இருக்கக்கூடிய தான் திமுக. சுருக்கமா களம் எப்படி இருக்க போகிறது, நிறைவு கருத்தா ரொம்ப சுருக்கமா? இல்லை, இந்த கழுத்தில் காலை வச்சு மிதிக்கிறது இவ்வளோ வக்கரமெல்லாம் பேச வேண்டிய அவசியம் திமுக காரனுக்கு எப்பவுமே வந்ததில்லை, அப்படி பேசவும் மாட்டோம், செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைவு கருத்தை சொல்லிடுங்க, களம் எப்படியாக நிறைவு கருத்துங்கிறீங்க. அவர் என்ன இன்ஸ்டிகேட் பண்றாரு, நான் தான் பேசணும். அந்த மாதிரிப்பட்ட வக்கரமான இதை பேச வேண்டிய அவசியம் திமுக வராது. காரணம், சிறுபான்மையினர் இன்றும் திமுக எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு சிறுபான்மை நல்லா தெரியும். ஏன்னா ஆர்டிகிள் 370 அப்ளிகேஷன் வரும்போது பாராளுமன்றத்தில் காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர்னு யார் பாடினாங்கன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் மறந்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி சிஏஏக்கு எதிரான போராட்டங்களில் நாடு முழுக்க ஷாயின்பாத் வர போராட்டம் நடக்கும்போது அதிமுக அரசு அவர்களை எப்படி கையாண்டாங்க, அடித்து இழுத்துட்டு போனாங்க என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும், முஸ்லீம் நல்லா தெரியும். அந்த இதில் வந்துடுற இப்போ அண்ணன் பேசும்போது இவ்வளோ விஷயங்களை அடுக்குனார். நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், நமக்கு கிடைத்திருக்கிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் டால் இன்க்ளூசிவ் லீடர். இந்த லீடர் இந்தியாவில் ஃபாசிஸ்டுக்கு எதிராக நிற்கக்கூடிய, நேர் எதிராக சந்திக்கக்கூடிய ஒரே திராணி உள்ள தலைவர். இவருக்கு இவருடைய இது இல்லாமல் வந்து நீங்கள் நாம் வேறு இதில் இது பண்ணிக்கொள்ளலாம், நாம் வந்து ஒன்றிய அரசு கூட இணக்கமாக தான் இருக்கணும். இன்னமும் பிரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பற்றி எந்த விஷயமே தெரியாமல் அதிமுக இருக்குது. அப்படி இருந்து தான் இங்கே திட்டங்கள் வர வேண்டும் என்பது கான்ஸ்டியூஷனில் கிடையாது. ஒன்றிய அரசு அதனுடைய கடமை செய்ய வேண்டும். ஆனால் இந்த ஒன்றிய அரசு செய்கிறதா? பீகாருக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் தர்றீங்களே, ஆந்திராவுக்கு இது இப்படி கொடுக்குறீங்களே, தமிழ்நாட்டுக்கு ஏன் தரமாட்டீங்கன்னு யார் கேட்கணும்? கூட்டணியில் இருக்கிற எடப்பாடி கேட்கணும். அதை விட்டு போட்டு எம்பிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. நிறைவு கருத்தா களம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லுங்க. விவாதம் தொடர்ந்துட்டு இருக்கு, இருங்க. களம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டை தன் மண் மானம் காக்கக்கூடிய ஒரு தலைவர் பின்னாடி அணி திரண்டு நிற்கிறார்கள். ஓரணியில் தமிழ்நாடாக இந்த தேர்தல் களம் காணப்போகிறது. அதில் எடப்பாடி டெல்லி அணியுடன் சேர்ந்து டெல்லிக்கு தாரை வார்த்து விட்டு தமிழ்நாட்டை அங்கே கொண்டு போய் அடமானம் வைக்க பார்க்கிறார். அது நடக்காது நிச்சயமா. நிறைவு சுருக்கமா களம் எப்படி இருக்க போகுது? நிறைவு மக்களோடு இருக்கிறோம். அவர்கள் வந்து பணம் படைபலம் அதோடு இருக்கிறாங்க. மக்கள் செல்வாக்கு வந்து பெரிய, அவர்கள் தான் எஜமானர்கள். நிச்சயமாக அது 1991 இவர்களுக்கு கிடைத்தது 2 தொகுதிகள். அதே நிலைமை மீண்டும் ஏற்படும் 2026. அந்த அளவுக்கு மக்களுடைய கோபம் இந்த ஆட்சி மீது மக்கள் அதிகமாக இருக்குது. அதனால் களத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குது. 210 தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும். இவர் சொன்னார், ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார், இங்கே கேளுங்க,
பலமுறை மோடியும் சொல்லிட்டார், அமித்ஷாவும் சொல்லிட்டார், இந்த என்டிஏ கூட்டணிக்கு தலைமை எடப்பாடியார், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்தான் சொன்னதுக்கு அப்புறம் இவர்களுக்கு பேசுவதற்கு வேற வேலையே இல்ல. அதனால எப்ப பார்த்தாலும் மோடி எடப்பாடி மோடி எடப்பாடி. டபுள் என்ஜின் சர்க்கார் என்பது மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படுற டபுள் சர்க்கார். அதில் டப்பால அப்பாவுடைய என்ஜின் தான் டப்பா இருக்கு, அப்பாவுடைய என்ஜின் தான் டப்பா இருக்கு. நிலையில் வார்த்தை மோதலும் வெடிக்க தொடங்கி இருக்கிறது. தேர்தல் களம் எப்படியாக இருக்க போகிறது, மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் என்பதை ஜனநாயக திருவிழாவின் முடிவுகள் முடிவு செய்யும். அரங்கில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட இருவருக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.